அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை நியூ சேனல் அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ். நான் சுமன்ராஜ். ஸோ அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ் இந்த சேனல் எதற்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்காக. அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ் இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா மலிவான ஆடைகள். இப்போ இந்த சேனல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போறேன்னு சொன்னேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா மார்க்கெட்டிங்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு பொருளை சந்தைப்படுத்துறது இல்ல வியாபாரப்படுத்துறது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா ஒரு நிறுவனத்தோட இணைந்து நான் இதை சந்தைப்படுத்த போறேன். இதுல நான் என்ன மாதிரியான பொருட்களை சந்தைப்படுத்த போறேன்னா மலிவான ஆடைகள், அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ்னா அதுதான் அர்த்தம். மலிவா இருக்கிறதுனால அதோட ஆடையோட தரம் குறைவா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. ஸோ நம்ம நிறைய பேர் நினைப்போம் பிராண்டட் நிறைய காசு போட்டாதான் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கும்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. சில ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் ப்ராடக்ட்ஸே ஆஃபர் டைம்ல அதோட பிரைஸ் ரொம்ப கம்மியா வரும். நம்மளால மலிவான விலையில வாங்கிக்க முடியும். இப்போ அஃபோர்டபுள்ன்ற இந்த வார்த்தை மலிவானன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறாருன்னா அவரால் கொஞ்சம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒருத்தர் கொஞ்சம் கம்மியா சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கோட அந்த வேல்யூ மாறும். ஸோ நம்ம எல்லாருக்குமான மாதிரி தான் நம்ம அவுட்ஃபிட்ஸ் நம்ம சேனல்ல ஷேர் பண்ண போறோம். அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ் சேனல்ல மென்ஸ் ஃபேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் க்ளோத்திங் ரிலேட்டட் தான் நம்ம இந்த சேனல்ல ஷேர் பண்ண போறோம். ஸோ நிறைய இந்த டைம் அக்டோபர் 1 இன்னைக்கு. ஸோ அக்டோபர்ல பார்த்தோம்னா உங்களுக்கு நவராத்திரி வரும், அண்ட் விஜயதசமி, ஆயுத பூஜை வரும், அடுத்து தீபாவளி வருது, அடுத்து நவம்பர் டிசம்பர் கடைசியில் பார்த்தோம்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் வரும். ஸோ இது ஒரு ஃபெஸ்டிவ் சீசன். ஜனவரி பார்த்தோம்னா உங்களுக்கு பொங்கல் வரும், ரிபப்ளிக் டே வரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க நிறைய சைட்ஸ்ல. நம்ம என்ன மாதிரி சைட்ஸ்ல உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ண போறேன்னா நான் பிளிப்கார்ட், மிந்த்ரா, அமேசான் இந்த மாதிரி சைட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அண்ட் நான் ஷேர் பண்றது ஒரு சில பொருட்கள் நான் வாங்கி யூஸ் பண்ண பொருட்களை ஷேர் பண்ணுவேன், அஃபிலியேட் லிங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா சில பொருட்கள் நான் வாங்கணும்னு நினைச்சு கார்ட்லயே போட்டிருப்போம். நம்ம நிறைய பேர் போட்டிருப்போம், ரிவ்யூஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பொருட்களை நான் ஒரு கேட்டகரி பண்ணி போடுவேன். ஸோ இதுல நான் நீங்க சர்ச் பண்ணி ஒரு நல்ல பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில நேரம் ஆகும். அந்த நேரத்தை நான் உங்களுக்கு மிச்சப்படுத்தி தரேன். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா சிம்பிள் டேர்ம்ஸ்ல என்னன்னா ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க, ஒரு ஓட முடியலன்னு அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, இந்த மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்குங்க. இல்லைன்னா நீங்க ஸ்கேன் போறீங்க, ஸ்கேன் இந்த ஸ்கேன் சென்டர்ல போய் போங்கன்னாங்கன்னா நீங்க அங்க போவீங்க. அங்க சில அந்த மாத்திரைக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ இந்த டாக்டர் உங்களை ரெஃபர் பண்ணி அந்த இதுக்கு நீங்க போய் வாங்குறதுனால அந்த மெடிக்கல் ஷாப் கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு செட்டைன் அமௌண்ட் அந்த டாக்டருக்கு கமிஷனா கொடுப்பாரு. ஸோ அதேபடி நான் ஒரு பொருளை இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ஃபோன் வச்சுக்கோ, அந்த போனை உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்ட்கான லிங்க் எடுத்து அது அஃபிலியேட் லிங்க்னு சொல்லுவாங்க, அதை லிங்கா மாத்தி உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். நான் நீங்க அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பொருளும் வந்துடும், அந்த நிறுவனம் எனக்கு கமிஷன் தரும், எனக்கும் ப்ராஃபிட்டா இருக்கும். உங்களுக்குமே பொருள் ஒரு நல்ல பொருளா தான் நான் உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுவேன். ஸோ முன்னாடி காலத்துலலாம் ஒரு பொருளை சந்தைப்படுத்தணும்னா நியூஸ் பேப்பர்ல சந்தைப்படுத்துவாங்க. அடுத்ததான் ரேடியோ வந்துச்சு, அதுக்கப்புறமா டிவி வந்துச்சு. ஸோ இதுலலாம் பார்த்தோம்னா நீங்க இந்த நிறுவனம் என்ன பண்ணணும்னா நீங்க பொருளை வாங்கலைனாலும் வாங்காட்டினாலும் அவங்க அந்த இப்போ ஒரு டிவி சேனல்ல ஆடு போடுறாங்க, நீங்க ஒரு சீரியல் பாக்குறீங்க, அதுக்கு இடையில ஆடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க காசு தரணும். இப்போ ஒரு ஆப்பிள் போன் இருக்கு, அவங்க ஒரு ஆடு போடுறாங்க, சன் டிவில போடுறாங்கன்னா சன் டிவிக்கு அவங்க பணம் தரணும். அந்த பொருளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு அவங்க பணம் தராங்க. அதுல அவங்க சில மக்கள் வாங்கலாம், வாங்காமலேயும் போகலாம். ஆனா இதுல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னா இப்ப நான் கொடுக்குற லிங்க் மூலயமா நீங்க வாங்கினாதான் எனக்கு கமிஷன் வரும், வாங்கலைன்னா கமிஷன் வராது. இதனால நிறைய கம்பெனிகளே இப்ப அஃபிலியேட்டை நோக்கி தான் போறாங்க. இந்த டைம்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க பார்த்துப்பீங்க, இன்ஃபுளுசர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க ஏதாவது பொருளை அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் அந்த பொருளை வாங்கினா அந்த பொருள் யார் தயாரிச்சாங்களோ அந்த மேனுஃபேக்சரர் சில அமௌண்ட் தருவாங்க. ஸோ இதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதை நம்ம பண்ண போறோம். இது நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் பண்ண போறோம், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன். ஸோ நான் யூடியூப்லயும் பண்ண போறோம். ஸோ இதை எதுல நீங்க பாக்குறீங்களோ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல நம்ம லிங்க்ஸ் எப்படி போட போறோம்னா வீடியோ போடுவோம், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல எப்படின்னா அதுலயே நம்ம ரீல்ஸ் போடுவோம். அதுல நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க லிங்க்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சாட்ல நான் அந்த ப்ராடக்ட்கான லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்படிதான் நம்ம சேனல் இயங்க போகுது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இனி தொடர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசன் அண்ட் வெட்டிங் சீசனும் கூட வரும். ஸோ நிறைய என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், பட் ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ்
லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.